ஈரோடு தொகுதியில காங்கிரஸ் ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரஸ் விட்டு கொடுத்துட்டீங்களா இல்ல வேணும்னு சொல்லி அவங்க எதுவும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகருடைய அறிக்கை மிக தெளிவாக தெரிவிக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையோடு பேசி தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இதை முடிவெடுத்திருப்பதாக அந்த அறிக்கையிலே பார்த்தேன். அனைவரும் சேர்ந்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சகோதரர் சந்திரகுமார் அவர்கள் வெற்றிக்காக பாடுபடுவோம். சர்ச்சைக்குரிய வகையில பெரியார் பேசினதா சீமான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. அந்த கருத்தை அண்ணாமலையும் ஆதரிக்கிறாரு. அது குறித்த எவிடன்ஸையும் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுற கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் தமிழகம் போற்றுகின்ற இந்தியாவே போற்றுகின்ற பெரும் தலைவர்களை விமர்சனம் செய்வதால் பத்திரிகைகளில் கிடைக்கின்ற சிறு 30 வினாடி விளம்பரத்திற்காக சீமான் செய்கின்ற அரசியலையும் திரு அண்ணாமலை அவர்கள் செய்கின்ற அரசியலும் போர் அடிச்சு போச்சு தமிழக மக்களுக்கு. இந்த படத்தோட ரீல் வந்து போன கதையாகி போச்சு. இப்ப ரெண்டு பேரும் இப்பொழுது நாம் தமிழரை கலைச்சிட்டு அவர் பாஜகவில் வேகமா சேரணும். இப்படியே வெளியில இருந்துட்டு பிஜேபிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறதும், பிஜேபியினுடைய கொள்கைகளுக்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து வருவதும் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அவருடைய பழைய வீடியோலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கொள்கையை பற்றி நம்ம ஒருவரை பற்றி பேசும் பொழுது 10 வருஷத்துக்கு எல்லாம் முன்னால பேசணுங்கிறத உங்க டிவியில நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை திருப்பி இப்ப எடுத்து கொடுத்துருக்கீங்க. பெரியாரை பத்தி என்ன பேசினாரு சீமான்னு இப்ப திருப்பி அதே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னன்ற சகோதரர் சீமான் அவர்களுடைய இந்த RSS தத்துவத்தை, RSS என்ன நினைக்கிறதோ, RSS முழுமையாக பெரியாருடைய எண்ணங்களையும் பெரியாருடைய சமூக நீதி அரசியலையும் உடைத்தெறிய வேண்டும். தமிழகத்தில் பாஜக உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அதற்கு சமூக நீதி அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் RSS மிக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறது. அதை செய்வதிலே அண்ணன் சீமான் அவர்களும் துணை நின்றிருக்கிறார். இது தமிழர்களுக்கு செய்த துரோகம். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் செய்த பச்சை துரோகமாக பார்க்க வேண்டும். வட மாநிலத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை தமிழ்நாட்டுல கோல் சேர்ந்து அவள் எல்லா கட்சிக்காரும் குரல் கொடுக்கீங்க. தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இதுவரைக்கும் இன்னும் ஒரு எந்த கட்சி இதுவரைக்கும் கட்சியினர் வந்து எதற்கு பல்கலைக்கழக மாணவி கள்ளக்குறிச்சி மத கலாச்சாரம் எல்லாரும் குரல் கொடுத்துருக்கோம். எல்லாரும் இதை வந்து மிகவும் கண்டிச்சிருக்கோம். இந்த நடவடிக்கையை உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். உடனடியாக தமிழக காவல்துறை அவர்களை அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே யார் குற்றவாளியோ அவர் கால் உடைஞ்சு போய் படத்தை நீங்க தான் போட்டீங்க, நான் போடல. அதனால என்னன்னா நடவடிக்கை எடுக்கல, தமிழக கூட்டணி கட்சிகள்லாம் எதுவும் கேட்கலன்னு சொல்றது நியாயமற்றது. பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்த மட்டும் 11 நாள் கழிச்சுதான் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இவர் அடுத்த நாளே கைது செய்யப்பட்டார். அதனால என்னன்னா நீங்க உடனே அண்ணாமலை என்ன செய்யறாரோ அதெல்லாம் நாங்க செய்யணும், அண்ணன் சீமான் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நாங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு RSS சொன்னாதான் அவர் 2 பேரும் செய்வாங்க. நாங்க அப்படி கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்டே ஆகும். அது அரசாங்கம் அதற்கான பதிலை சொல்லணும். அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் குரல் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கத்துக்கு, தமிழக அரசின் மீது கேள்விகள் தொடர்ந்து நாங்கள் கேட்போம். ஏனென்றால் நாங்கள் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுகின்ற பயணத்திலே இந்த அரசு நல்லது செய்தால் அதை பாராட்டுவோம், தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. இப்ப பெண்களுக்கு எதிராக அந்த சட்டங்கள் திருத்தம் பண்ணியிருக்காங்க. தூக்கு தண்டனை, 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, அது பற்றி உங்க கருத்து? வரவேற்கப்பட வேண்டியது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கடுமையாக தமிழக அரசு எடுத்துக்கொள்கிறது என்பதற்கு சான்று. நம்மை பொறுத்த மட்டும் இதை வெறும் அரசியலாக மட்டும் பார்க்காமல் தமிழக பெண்களுடைய, நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பாகவும் பார்க்கலாம். இது வருங்காலத்தில் நடக்க விடாமல் எப்படியெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவிக்கு நடந்த
இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க விடாமல் பார்க்க வேண்டும். வருகின்ற காலங்களில் பல கல்லூரிகளில் நடக்கக்கூடாது, பல கல்வி நிலையங்கள் எந்த இடத்துல நடக்கக்கூடாது என்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதை பார்க்க வேண்டும். முற்போக்கு சிந்தனை, இதை வரவேற்கிறோம். சரியா?